ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளெண்டர் பைக்கில் ஒரு சூப்பரான மாடிஃபிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாள் கேட்ட ஒரு மாடிஃபிகேஷன் இது. என்ன மாடிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளெண்டர் பைக்கில் பார்க்கிங் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எரியும். அதை வந்து நம்ம இப்போ டிசியில் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுவும் எந்த விதமான ஒயரிங்கும் கட் பண்ணாமல் வெரி சிம்பிளான ஒயரிங்கில் நம்ம வந்து இப்போ இந்த ஆல்ட்ரேஷன் வந்து பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி பண்ணலான்றத வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆல்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து அந்தளவுக்கு யூடியூப்பில் வீடியோவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ வந்து போடுறோம். அது வெரி சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆல்ட்ரேஷன் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியுற மாதிரி நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ட்ரேஷன் எப்படி பண்ணுன்றதை. நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ட்ரேஷன் வந்து நீங்களே உங்கள் வண்டிக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆல்ட்ரேஷன் வந்து மெயினாக எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ப்ளெண்டர் பைக்கில் டேஞ்சர் லைட்லாம் பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து மாற்றிருவீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்லைட் போடும்போது ஃபஸ்ட்டு சுவிட்ச் போடும்போது அந்த எல்இடி வந்து எரியாது. இதுவே பிரேக் பிடிச்சினா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பிளிங்க் ஆகும். அந்த ப்ராப்ளம்லாம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த பார்க்கிங் லைட்டை வந்து டைரக்ட் பண்ணிட்டோன்னா அந்த லைட்லாம் நம்மளுக்கு வந்து பக்காவாக எரியும். அதனால தான் நம்ம இந்த ஆல்ட்ரேஷன் வந்து இந்த ஸ்ப்ளெண்டர் பைக்கில் வந்து பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆல்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ் லைட் வச்ச சுவிட்சில் தான் இந்த ஆல்ட்ரேஷன் வந்து நம்ம பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்து பார்க்கிங் லைட் போகிறோம். பார்க்கிங் லைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏசியில் எரியுது. இப்போ இதை தான் நம்ம டிசியில் வந்து பண்ண போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சுவிட்ச் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லைட் வந்து எல்இடி மாற்றிருக்கோம். அது வந்து எரியவே இல்லை பாருங்கள். இதுதான் இது வந்து ஃபால்ட்டு. பிரேக் பிடிச்சா மட்டும் நம்மளுக்கு வந்து பிளிங்க் ஆகுது. இப்போ நம்ம அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த எரியாத லைட்டுகளும் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக எரியும் ஃப்ரெண்ட்ஸ். லைட் போட்டாலே ஃபஸ்ட்டு சுவிட்ச் போட்டாலே. இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சுவிட்சில் வந்து பாஸ் லைட் வந்து இருக்குது பாருங்கள். இந்த பாஸ் லைட் எதுக்கு நம்ம இது பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த பாஸ் லைட்லேருந்து தான் மெயினாக வந்து 12 வோல்ட் பாசிட்டிவ் வந்து நம்ம எடுத்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ரோவில் இந்த லெஃப்ட் சைடில் வந்து இந்த பாஸ் லைட் வச்ச சுவிட்சில் தான் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நான் வந்து சொன்னேன். இதுவே நீங்கள் ஓல்டு ஸ்ப்ளெண்டர் வச்சுருக்கீங்கன்னா ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்ல. நான் வந்து அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். அதுக்கு வந்து இந்த பாஸ் லைட் வச்ச சுவிட்ச் வராது அந்த ஓல்டு ஸ்ப்ளெண்டர்லாம். அதனால் வந்து அதுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போகிறேன். அதை பார்த்து நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சுவிட்சை ஓப்பன் பண்ணிட்டேன். சுவிட்ச் ஓப்பன் பண்ணி எப்படி நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த சுவிட்ச் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றதை நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு இந்த ஆல்ட்ரேஷன் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த சுவிட்ச் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 4 ஒயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இந்த எல்லோ கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா ஏசி இன்ஜின்லேருந்து வர பாசிட்டிவ் ஒயர் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பின்னில் வந்து நம்மளுக்கு சால்டரிங் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு சுவிட்ச் போட்டு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின்லேருந்து கரண்ட் வந்து நம்ம சென்டர் பின்னில் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்களா எல்லோ கலர் ஒயரில், அது வந்து அப்படியே சென்டர்லேயே வந்து நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சுவிட்ச் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சுவிட்ச் போடுறேன் பாருங்கள் சென்டர் பின்லேருந்து. இப்போ வந்து நான் இப்போ சுவிட்சை திருப்பிட்டு இப்போ வந்து சுவிட்ச் வந்து ஆஃபில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சுவிட்ச் போடுறேன். ஃபஸ்ட்டு சுவிட்ச் போட்ட உடனே சென்டர்லேருந்து அந்த எல்லோ ஒயர் இருக்குது பாருங்கள், சென்டர் எல்லோ ஒயர். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த எல்லோ ஒயர், அப்புறம் உள்ளே இருக்கிறது வந்து ப்ரௌன் கலர் வந்து பார்க்கிங் ஒயர். இது எல்லாமே கனெக்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கனெக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு பார்க்கிங் லைட் வந்து நம்மளுக்கு ஏசியில் எரியும். இதே நம்ம ரெண்டாவது சுவிட்ச் போடும்போது அதேமாரி ப்ரீவியஸ் இந்த கனெக்ஷன் அப்படியே தான் எரியும். அது கூட ப்ளஸ் வந்து இந்த எல்லோ கலர் ஒயரு ப்ளஸ் உள்ளே இருக்கிற அந்த ரெட் கலர் ப்ளஸ் ஒயிட் கலர் ஒரே ஒயரில் வந்து பாருங்கள், அது வந்து ஹெட்லைட் ஒயர். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏசியில் எரியும். இப்படி தான் அந்த சுவிட்ச் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம என்ன அந்த ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ் லைட்லேருந்து ஒரு பிளாக் கலர் பாசிட்டிவ் ஒயர் வரும், பேட்டரியிலேருந்து வர ஒயரு. அதை வந்து நம்ம இப்போ இதில் கொடுக்க போகிறோம். இப்போ அந்த பாசிட்டிவ் ஒயர் வந்து எதுலேருந்து எதில் கொடுக்க போகிறோன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாஸ் லைட்டு வந்து சுவிட்ச் இருக்குது பாருங்கள். நான் சுவிட்சை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஒயர் இருக்கும். அதுதான் வந்து பேட்டரி பாசிட்டிவ் ஒயர். அதை வந்து நம்ம அதுலேருந்து ஒரு சின்ன ஒயர் சால்டரிங் பண்ணி எடுத்து லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த எல்லோ கலர் ஒயரில் வந்து நம்ம சால்டரிங் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்கிற எல்லோ கலர் ஒயர் எடுத்து ரைட் சைடில் வந்து நம்ம சால்டரிங் பண்ணுறோம். இப்படி பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட் வந்து நம்மளுக்கு பாஸ் லைட்லேருந்து வர பாசிட்டிவ் லைனில் ஒர்க் ஆகும். சென்டரில் வர அந்த ஏசி லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்லைட்டாக வந்து ரெண்டாவது சுவிட்ச் போடும்போது ஒர்க் ஆகும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த ஆல்ட்ரேஷன் வந்து பண்ண போகிறோம். நான் சொன்னது புரியலாம். இப்போ நம்ம சால்டரிங் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து அந்த கிளாம்ப் அவுத்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாஸ் லைட்டு சுவிட்சிலேருந்து வந்து நம்ம அந்த பிளாக் கலர் ஒயர் பாசிட்டிவ்லேருந்து ஒரு சின்ன ஒயர் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் லைட்டு அந்த கிளாம்ப் அவுத்துட்டு பாஸ் லைட்டை வந்து தனியாக எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து அந்த பிளாக் கலர் ஒயரை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிளாக் கலர் ஒயரு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாவி போடும்போது நம்மளுக்கு இதில் வந்து பேட்டரியோடைய பாசிட்டிவ் 12 வோல்ட் வந்து வரும். அதே நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், பாசிட்டிவ் வருதானே. ஒரு எண்டு இப்போ நான் மல்டிமீட்டர் வந்து செக் பண்ணி காட்டுறேன். ஒரு எண்டு வந்து நான் அதில் பிளாக் கலரில் வச்சிட்டேன். இன்னொரு ரெண்டு வந்து நம்ம வண்டியோட பாடியில் வைக்கும்போது கரெக்டாக நம்மளுக்கு வந்து 12 வோல்ட் காட்டுது பாருங்கள். அப்படின்னா நம்மளுக்கு சாவி போடும்போது கரெக்டாக நம்மளுக்கு 12 வோல்ட் வரும். பாஸ் அடிச்சுன்னா நம்மளுக்கு பாஸ் அடிக்கும். இப்போ அதுலேருந்து நம்ம தான் எடுக்க போகிறோம் ஒரு சின்ன ஒயர் போட்டு. இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒயர் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லோ ஒயர் வந்து எல்லாத்தையும் வந்து டீசால்டரிங் பண்ணி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குட்டி எல்லோ ஒயர்லாம் நம்மளுக்கு வந்து தேவையில்லாது. அதை வந்து டீசால்டரிங் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஃபைனலாக ஒரு இந்த கனெக்ஷன் எப்படி நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து பாருங்கள், நான் டீசால்டரிங் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து சென்ட்ரு எல்லோ ஒயர்னு எடுத்துட்டேன். இப்போ எல்லா ஒயரையும் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து சின்ன ஒயர் போட்டு அந்த பிளாக் கலர் பாஸ் லைட்லேருந்து வர அந்த பாசிட்டிவ் ஒயர் வந்து எடுக்கணும்னு சொன்னீங்களா,
அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஒயர் போட்டுக்கிறேன். ஏற்கனவே இருக்கிற சுவிட்ச் கிட் சாக்கெட்லேருந்து நான் ஒரு ஒயர் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து அந்த பாஸ் லைட்லேருந்து 12 வோல்ட் வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆல்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போடுறோம். யூடியூப்பில் நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். தமிழில் வந்து அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சால்ட்ரிங்கும் எல்லாமே வச்சுருந்தால் தான் அந்த இது பண்ண முடியும். இப்போ சால்ட்ரிங் பண்ணிவிட்டேன் நான் அந்த பாசிட்டிவ் ஒயரை. கொஞ்சம் நீட்டாக தான் ஒயரை விட்ருக்கேன். அதை நம்ம கிட்ட வச்சு பார்த்துட்டு அப்புறமேட்டு பொறுமையாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த ஸ்கை ப்ளூ கலர் ஒயரை வந்து நான் அதில் வச்சு செக் பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து சுவிட்செலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதானே. இப்போ நான் அந்த நீட் ஒயர்லேயே வந்து செக் பண்ணி பார்க்குறேன். நம்மளுக்கு பார்க்கிங் லைட் பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணாமலே சாவி போட்டாலே நம்மளுக்கு வந்து பேட்டரியில் எரியுது பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வெரி சிம்பிளான ஆல்ட்ரேஷனு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா பழைய வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேலாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளாக இருக்கும். நம்ம சேனல் தான் வந்து ஃபஸ்ட் டைம் போடுறோம். அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேஞ்சர் லைட்டு ஃபஸ்ட்டு எரியாதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த ஃபஸ்ட்டு வந்து ஹெட்லைட் போடும்போது இப்போ நம்மளுக்கு பக்காவே எரியுது பாருங்கள். அதேமாதிரி பிரேக் பிடிச்சா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக பிளிங்க் ஆகுது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆல்ட்ரேஷனு. இப்போ நம்ம அந்த ஆல்ட்ரேஷன் வந்து இப்போ இந்த ஸ்கை ப்ளூ கலர் ஒயர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. அதை வந்து நம்ம காம்பேக்டாக சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காம்பேக்டாக அதில் வச்சு பார்க்குறேன் சைஸு. வச்சு பார்த்துட்டு நான் வந்து கனெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக நான் உங்களுக்கு வந்து இந்த ஒயரிங் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சுவிட்ச் போடும்போது ஸ்கை ப்ளூ கலர் பாசிட்டிவ் பேட்டரி பாசிட்டிவும் அந்த ப்ரௌன் கலர் ஒயர் கனெக்ஷனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே செகண்ட் சுவிட்ச் போடும்போது ப்ரீவியஸ் 2 ஒயர் கனெக்ஷனில் தான் இருக்கும். அது கூட அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் ஒயர் வந்து இன்ஜின்லேருந்து ஒரு பாசிட்டிவ் ஒயர், அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ப்ளஸ் ஒயிட் ஒயர், அது 2 கனெக்ஷனில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஒயர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஏசியில் எரியும். பார்க்கிங் லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசியில் எரியும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. வெரி சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம ஹேண்டில் பாரில் ஃபிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு டெஸ்டிங்கை போட்டுடலாம். இப்போ நான் தூக்கி அந்த ஹேண்டில் பாரில் ஃபிட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளாஷ் அடிச்சு காட்டுறேன் பாருங்கள். வண்டியெலாம் ஸ்டார்ட் பண்ணல, வெறும் சுவிட்ச் போட்டு நான் ஃபஸ்ட் சுவிட்ச் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்கிங் லைட் வந்து பேட்டரியில் வந்து பக்காவாக எரியுது பாருங்கள். இப்போ நான் அப்படியே பின்னாடி எடுத்துன்னு போய் காட்டுறேன். டேஞ்சர் லைட் எல்இடி லைட் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம பிரேக் பிடிச்சோன்னா அது வந்து இப்போ பிளிங்க் ஆகுதான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பிரேக் பிடிச்சி பார்க்குறேன். அதுவும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதுக்கு முன்னாடி இந்த ஆல்ட்ரேஷன் இல்லாதப்போ இந்த லைட் வந்து நம்மளுக்கு எரியாது. அந்த ஹெட்லைட் ஃபஸ்ட் வச்சு போடும்போது இப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக எரியுது. இதுதான் இந்த ஆல்ட்ரேஷனுடைய பெனிஃபிட்டு. இப்போ நான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஹெட்லைட்டு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசியில் ஒர்க் ஆகும். இன்ஜின்லேருந்து வர கரண்ட்லேயே நம்மளுக்கு ஏசியில் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு இப்போ ஹெட்லைட் போடுறேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ஜின் கரண்ட்லேயே வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆல்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ரோவில் தான் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ மேலும் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓல்டு ஸ்ப்ளெண்டரில் வந்து எப்படி பாஸ் லைட் வைக்கிறது, இந்த பார்க்கிங் லைட் அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த ஆல்ட்ரேஷன்லாம் வந்து அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஆல்ட்ரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் புரியுற மாதிரி ஒயரிங் கனெக்ஷன்லாம் வந்து தெளிவாக தான் சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக உங்கள் வீட்டில் உங்கள் ஸ்ப்ளெண்டருக்கு வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ ஆல்ட்ரேஷன் இது மாதிரிலாம் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் இருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடக்கூடிய அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.